வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லியை வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடேறட்டும். வரமிளகாய் ஒரு 10 நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நம்ம இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். வெந்தயமும் நல்லா செவந்து வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லியை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை இப்போ நல்லா வதங்கி இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறின உடனே இதை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். லெமன் சைஸ் புளியை 10 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த கொத்தமல்லி கூடயே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடேறட்டும். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அரைச்ச கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பொடியை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுது. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.